இந்த ஜாஃபர் சாதிக்கு எங்கேருந்து அமீர் கூட்டாளி சேர்த்தாந்துக்கல இந்த ஆளு கை வைக்காத இடமே கிடையாது. எது எந்தெந்த பக்கமெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பக்கத்துல கை வச்சிருக்கான் மனுஷன். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஜேயூபி ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படின்ற அமைப்புல ரொம்ப தீவிரமான தொடர்புல இருந்தவங்க. இது மட்டும் கிடையாது, அப்துல் பாசித் புகாரி இருக்காரு இல்லையா, இந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதுக்கு ஆதரவு அதிகரிக்கும் விதமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில ஒரு வெறுப்பு பிரச்சாரமா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்படியான தகவல் உண்டு. இதுல மிக முக்கியமான மூளையா இருந்தது எஸ்டிபிஐ கட்சி, அதுக்கப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இதனுடன் தீவிரமான தொடர்புல இயக்குனர் அமீர் இருந்திருக்காரு. இதோட தீவிரமான தொடர்புல இந்த அப்துல் பசித் புகாரி இருந்திருக்காரு. இதுல நேரடி தொடர்புல அவருடைய மாநில பொதுச் செயலராக உமர் ஃபரூக் இருந்திருக்காரு. ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணும்போது அவன் கையில் இருந்தது மொத்தம் ரெண்டு கார்டு தான். ஒன்னு திமுக உறுப்பினர் அட்டை, ஃபரூக் இருக்காரு இல்லையா உமர் ஃபரூக், இவருடைய விசிட்டிங் கார்டு.